ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RC20 ஆப்பில் ஸ்பின் போர்டிங் வச்சு ஆஃப் ஸ்பின் எப்படி போகிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் யாராவது ஃபஸ்ட் பார்த்துடலாம். This video is sponsored by Buy More Shopping app. Buy More T-Shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Buy More T-Shopping ஆப்க்கான லிங்க் ஸ்பான்சர் கண்டினியூ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணாமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த மேஜை பாருங்கள், கெட் ஸ்டார்ட் பை டவுன்லோட், கெட் இட் ஆன் கூகுள் ப்ளே டவுன்லோட் இல்லைங்க ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் தாங்க. அங்கே இந்த ஆப் அவைலபிளாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆன் தி ஆப் ஸ்டோர் ஐஃபோன் இருக்காங்க, இந்த ஆப் அவைலபிளாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பை மோட் மொபைல் ஆப். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். RC20 ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் குயிக் மேட்ச் கொடுத்துக்கிறேன். பழைய மேட்ச் கண்டினியூ பண்ணிக்கிறதா கேட்குது, நோ கொடுத்துக்கிறேன். இதில் இந்தியா ஆஸ்திரேலியா வரட்டும் ப்ளே கொடுக்குறேன். ஈஸி மூடு 2 ஓவர் இருக்கட்டும். ஸ்பின்னுக்கு எப்பவுமே ட்ரை பிச் நல்லா இருக்கும், ட்ரை கொடுத்துட்டு ஸ்கிப் அண்ட் ட்ரை அஸ்ட்டே இருக்கட்டும். டைம் ஆஃப் டியூரேஷன் ஆஃப்டர்நூன் கொடுத்துட்டு லண்டன் சூஸ் பண்ணிட்டு ப்ளே கொடுக்குறேன். ஓகே, இதில் ஆல்ரெடி ஆஃப் ஸ்பின்னர் எனக்கு வாஷிங்டன் சுந்தர் இருக்கார். நான் ரவிச்சந்திர அஸ்வினை கொண்டு வந்துட்டு ப்ளே கொடுக்குறேன். அவங்க ஆப்போனன்ட் டீம் அப்படியே ப்ளே கொடுக்குறேன். இந்த பிச்சில் பிச்சு பார்க்கணும், பிச்சு ட்ரை பிச் ப்ளே கொடுக்கலாம். டாஸ் டெய்ல் சூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கண்டென்ட் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, டாஸ் ஜெயிச்சாச்சு. பவுலிங் சூஸ் பண்ணிக்கிறேன். இது ஆப்போனண்ட்டோட பிளேயிங் 11, இது நம்மளோட பிளேயிங் 11 ப்ளே கொடுக்குறேன். நேஷ்னல் அண்ட் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பவுலிங்கில் ஆஃப் ஸ்பின்னர் சூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரவிச்சந்திர அஸ்வினை சூஸ் பண்ணுறேன், ப்ளே கொடுக்குறேன். அம்பையர் சொல்லுவாங்க, ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஃபீல்டர் சொல்கிறாங்க, ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பேட்ஸ்மேன் சொல்லுவாங்க, ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பவுலர் கேரி ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பேட்ஸ்மேன் கேரி ஸ்கிப் பண்ணிக்கிறேன். கவுண்டர் ஸ்கிப் பண்ணிட்டு சைடு சேஞ்ச் பண்ணிட்டு ஆஃப் ஸ்பின் தான் போட போகிறோம். அதனால் சைடு சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் வச்சு ட்ராக் பண்ணி ஓகே கொடுத்து, இந்த ஸ்விங் வேணும் அப்படின்னா ஸ்விங் பண்ணுங்கள். நான் ஸ்விங் பண்ணிடுறேன். ஸ்விங் பண்ணி ஸ்பீடாக போட்டு பார்க்குறேன், என்ன நடக்குது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாலே 4. லெஃப்ட் ஹேண்டருக்கு கொஞ்சம் ஆஃப் ஸ்பின் எப்பயுமே கொஞ்சம் தடுமாறுவாங்க. நான் இது ஃபஸ்ட்டு பால் ஆஃப் ஸ்பின்னுக்கு கணிச்சு 4 அடிச்சிருக்காரு. பாருங்கள், ட்ராக் பண்ணுறேன் ஜாய்ஸ்டிக் வச்சு. ஓகே கொடுத்து ஓகே செகண்ட் பால் டாட்டு, தேர்டு பால் ஆஃப் ஸ்பின் தான் போடுறேன். நல்லா பாருங்கள், அதே லென்த்லேயே போட்டுட்ருக்கேன். என்ன இருக்குது பார்க்கலாம். சிக்ஸுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 6. ஓகே, கொஞ்சம் ஒய்டராக போட்டு பார்ப்போம். இந்த வாட்டி ஸ்விங் இல்லாமல் ஸ்பீடாக போட்டு பார்க்கலாம். லீவ் பண்ணிட்டாரு. ரெண்டாவது பால் அப்படியே போடுவோம். இதுவும் லீவ் பண்ணிட்டாரு. மூணாவது மறுபடியும் அதுவே போடுவோம். இந்த வாட்டி கொஞ்சம் மீடியமாக போட்டு பார்ப்போம். இதையும் லீவ் பண்ணிட்டாரு. ஓகே, அப்போ வைட் ரேஞ்ச் லீவ் பண்ணுறாங்க. இன்னொரு ஆஃப் ஸ்பின்னர் வாஷிங்டன் சுந்தர் சைடு சேஞ்ச் பண்ணி ஆஃப் ஸ்பின்னே போடுவோம். இந்த வாட்டி ஸ்லோவாக போடுவோம். நவுந்துட்டார், மிஸ் பண்ணிட்டார் கைஸ். ஸ்பின்னருக்கு எப்பயுமே கொஞ்சம் டக்கு டக்குன்னு போட்டுடலாம் கைஸ். ஃபாஸ்ட் பவுலர்னால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஓடி போடணும், ஃபீல்டு செட் பண்ணுறது. இந்த வாட்டி மாட்டிக்கிச்சு. போன தடவை ஆடின அதே ஷாட் தான் இருக்காரு, 4 இந்த வாட்டி. ஸ்பின்னருக்கு இந்த மாதிரி டக்கு 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 டக்குன்னு போட்டுடலாம் கைஸ். ஓகே, 6.
ஓகே, இது இவ்வளோதாங்க கைஸ் ஆஃப் ஸ்பின் போடுறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய். போர் அடிச்சிருக்கு.